அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்போ நான் பேச போகிற விஷயம் வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள், சரியா? அதுவும் கம்மியாக இருந்தால் தயவு செஞ்சு பார்க்காதீங்க, தயவு செஞ்சு பார்க்காதீங்க, நான் சொல்லிட்டேன். அதாவது பரத்தையர்னு ஒரு குரூப் இருக்காங்க, சரியா? அந்த பாலியல் விஷயங்களை பணத்துக்காக செய்கிறவங்க. இன்னொன்று வந்து பரத்தமைன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது எப்படின்னா, அவங்க குடும்பத்தில் தான் இருப்பாங்க, கல்யாணம் பண்ணி குழந்தைங்கள்லாம் பெற்றிருப்பாங்க. அந்த குடும்பத்தில் அந்த குடும்பத்தை ரொம்ப சேஃபாக ஒரு பக்கமாக வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து யாரையாவது தொல்லை பண்ணுறது. சில ஆண்கள் அப்படி பண்ணுறாங்க, சில பெண்கள் அப்படி பண்ணுறாங்க. பெண்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு சில பெண்கள் தான், பெரும்பாலான பெண்கள் வந்து ரொம்ப சரியாக இருப்பாங்க. அதில் வந்து ஒரு லட்சத்தில் ஒரு பெண் தான் அந்த மாதிரி இருப்பாங்க. அதுபோல் நிறைய ஆண்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. நான் உண்மையை சொல்லணும். இந்த ரொம்ப சில ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, தன்னோட குடும்பம் இதெல்லாம் ரொம்ப சேஃபாக ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு, மனைவி பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் வந்து அடுத்தவங்க வீட்டு பிள்ளைங்களை பயன்படுத்த பார்க்குறது, அப்ரோச் பண்ணுறது. யாராவது கொஞ்சம் ஒன்று அழகாக இருந்தால், இல்லை ரொம்ப அப்பாவியாக இருந்தால், அந்த மாதிரி பொண்ணுங்களை பார்த்து, கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களை பார்த்து அப்ரோச் பண்ணுறது. சரி, ஏதோ ஒன்று நடக்குதுன்னு கூட வச்சுக்கோங்க. நடந்ததுக்கப்புறம் நீ சரியில்லை, இல்லை நீங்கள் என்ன இப்படி பயன்படுத்தினதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண முடியும்? அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு குடும்பம் இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் ஆகாத பொண்ணை வந்து ஏதாவது பயன்படுத்திட்டு போயிடுறது. அப்போ சில பெண்களும் அது போல் பண்ணுறது. ஏன் சொல்கிறேன்னா, அந்த கல்யாணம் ஆகாத ஒருத்தருக்கு ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் கல்யாணமே நடக்காமல் கூட போக வாய்ப்பு இருக்குது. அதுபோல் அந்த பையனுக்கும் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி இந்த விஷயம் ஒரு பரவலாக தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, பொண்ணும் கிடைக்காது, மாப்பிள்ளையும் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இருக்குது. நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு, உங்களுக்கு பிள்ளைங்க இருக்குது, உங்களோட வாழ்க்கை, உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. அதை விட்டுட்டு ஏன் இன்னொருத்தரை போய் தொல்லை பண்ணுறீங்க? உங்களுக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்குது. எதுக்கு சீரியஸாக பேசிட்டு? ஏன்னா அது சீரியஸான விஷயந்தான். என்னோட ஆதங்கத்தை நான் சொல்கிறேன். அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்குது, இல்லை அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே ஒரு கணவர் இருக்கிறார். அந்த கணவருக்கும் மனைவிக்கு என்ன தான் மரியாதை? அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும், அவங்கள அன்பு செய்யணும், அவங்கள காதலிக்கணும். அதை விட்டுட்டு ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்க எதுக்கு இருக்கிறாங்கன்னா அந்த பிள்ளைங்கள பார்த்துக்கிற, சமைக்கிற ஒரு ஆள் மாதிரி. ஆனால் அந்த ஒய்ஃபுக்கிட்டையும் கூட பாசமாக இருப்பாங்க. ஆனால் வேறு ஒரு பெண்ணு கூட பழகணும்னு ஆசைப்படுறது எவ்வளவு ஒரு மோசமான விஷயம் பாருங்கள். அதுபோல் சில பெண்கள் வந்து அந்த வீட்டுக்காரோட சம்பளம் வேணும், அவர் வந்து ஒரு அப்பாவாக அந்த வீட்டில் இருக்கணும், ஆனால் வேறு ஒரு ஆணு கூட பழக நினைக்கிறது. இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணுனா ஆஸ்திரேலியாவிலலாம் 100% டைவர்ஸ் ஆகிரும். அப்போல்லாம் பண்ணவே முடியாது. நீங்கள் வந்து அப்படியே நேர்மையாக கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் கல்யாணம், இல்லாட்டி டைவர்ஸ் ஆகிடும். நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க, சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி திருத்தி அந்த பிள்ளைங்களுக்காக நீ பாரு, பிள்ளைங்களுக்காக நீ சேர்ந்து வாழு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரே ஒரு விஷயந்தான் கேட்குறேன். எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குல்ல, ஒரு பையனுக்கு ஒரு கனவு இருக்கும், ஒரு பொண்ணுக்கு ஒரு கனவு இருக்கும். நம்மளும் எல்லாரையும் போல் கல்யாணம் பண்ணி வாழணுன்ற ஒரு கனவு இருக்குல்ல. எனக்கெலாம் வந்து இந்த கேளடி கண்மணி படத்தில் ஒரு பாட்டு இருக்குது, ரொம்ப பிரபலமான பாட்டு, உமாரமணன் பாடினது. அந்த நீ பாதி நான் பாதி கண்ணு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அப்படி ஒரு கனவில் இருக்கிற ஒரு பெண்ணையோ இல்லை ஒரு ஆணையோ போயிட்டு நீங்கள் தொல்லை பண்ணணுங்கிற எண்ணம் எப்படி வருது? ஒரு மனைவியை ஒரு ஆளாகவே நீங்கள் மதிக்கலை, அப்படி தானே? உங்கள் கணவனை ஒரு ஆளாகவே மதிக்கலை. அது சிலருக்கு வந்து தெரியவே தெரியாது, அந்த நடக்கிற விஷயம் தெரியாமலே இருக்கும். சிலருக்கு தெரிஞ்சாலும் கவலைப்படுறது கிடையாது. ஏன்னா கேட்டால் அந்த பிள்ளை இருக்குது பாரு, அந்த பிள்ளைங்க இருக்குது, நீ வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு வந்து கட்டாயப்படுத்துறது. ஒரு 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 மோசமான பொண்ணுக்கு ஒரு நல்ல பையன், ஒரு நல்ல பையனுக்கு ஒரு மோசம், அந்த மாதிரி மாற்றி மாற்றி அமைஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம். பிள்ளைங்களுக்காக பாரு, டைவர்ஸ் பண்ண விடவே மாட்டாங்க, பிள்ளைங்களை பாரு. இது எப்படி ஒரு மனிதன் வந்து, இல்லை ஒரு பெண் வந்து அன்பு செய்யப்படாமலே அப்படியே வாழ்ந்து சாகணும்? அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம நாட்டில் இருக்குது. நான் வந்து நீங்கள் டைவர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லலை. நீங்கள் ஏன் அப்படி சிந்திக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு கனவு இருக்குது. இப்போ ஒவ்வொரு அம்மா அப்பாவுக்கும்
அதாவது அவங்க பிள்ளைங்களெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்குவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் கவனித்து பாருங்கள். அவங்களோட பொண்ணையோ பையனையோ யாரும் வந்து தொல்லை பண்ணிட முடியாது. ஆனால் இவங்க போயிட்டு ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணையோ இல்லை கல்யாணம் ஆகாத ஒரு பையனையோ தொல்லை பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பாவம். நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கோ இல்லை பையனுக்கோ நடந்ததுன்னா அது வந்து அந்த குடும்பத்துக்கு பெரிய பாவமாக சேர்ந்துடும். நீங்கள் அந்த மாதிரி பாவம் பண்ணி உங்கள் பிள்ளைங்களுக்கு அந்த பாவத்தை சேர்த்து வைக்காதீங்க. ஏன்னா சிலர் வந்து அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரலாம், சிலர் வந்து அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வராமல் போயிடலாம். அந்த பொண்ணு பையன் டீனேஜில் இருக்கிற பசங்களை நான் சொல்கிறேன். அது அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை முழுக்க ஒரு குற்ற உணர்வு உண்டாக்கலாம். அவங்க வேறு ஒருத்தரை போயிட்டு கல்யாணம் பண்ணுனா கூட சிலர் குற்ற உணர்வாகவே இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடந்துருச்சு அப்படின்னு அந்த குற்ற உணர்வு எவ்வளவு அந்த குற்ற உணர்வோடு இருக்கிறவங்க முகம் அப்படியே தெரியும். எந்த தப்பும் பண்ணாமல் நல்ல நேர்மையாக போய் கல்யாணம் பண்ணுற ஒரு ஆணுடைய முகத்துக்கும் அந்த குற்ற உணர்வு இருக்கிறவங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். அதுதான் என்ன சொல்கிறேன், உங்களோட கணவரோட நீ சரியாக இருங்க, உங்களோட மனைவியோட சரியாக இருங்க. உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அடுத்தவங்க வீட்டு பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க. ஏன்னா ஒன்றுமே தெரியாத மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே முழிக்கிறத நான் நிறையா சில சம்பவங்களை நான் பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு டைப்பு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறதுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது. ஒரு 15 வயசு, 16, 17, 18, 20, 25. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் சொன்னாங்க பாருங்கள், அவங்க நிறைய படித்தவங்க, அவங்களுக்கு பிள்ளைங்கள்லாம் பெருசு பெருசாக இருக்குது. இந்திய பெண் தான், அவங்களுக்கு 60 வயசு. சரியா? அவங்க 60 வயசு. நீங்களாம் அவங்ககிட்ட சொன்னாங்க, சசி நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், உன்னால் நம்பவே முடியாது அப்படின்னாங்க. என்னன்னு கேட்டால் 60 வயசு அவங்களுக்கு, ஆனால் நல்ல வேலையில் இருக்காங்க, படித்தவங்க. அவங்கள போய் ஒருத்தர் அப்ரோச் பண்ணியிருக்கிறார். அதாவது ஒரு பெண் வந்து ஒரு ஆரோக்கியமாக இருந்தாலே போதும் போல் இருக்குது. இந்த மாதிரி போய் இப்போ இது வந்து யாராவது ஒருத்தர் கேட்டால் இல்லை நோ என்னால் முடியாது அப்படின்னு ஒரு பெண் சொல்லிட்டு விட்ருவாங்க. ஆனால் அது வந்து மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்மளை பற்றி ஏன் இப்படி தோணுது? அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க, நல்லா படித்தவங்க, ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க. இந்த ஐட்டம் சாங்கில் ஆடுற பொண்ணு மாதிரிலாம் அவங்க இருக்க மாட்டாங்க. ட்ரெஸ்ஸை நான் சொன்னேன், அவ்வளோ டீசெண்டாக இருப்பாங்க, ஃபுல்லாக கவர் பண்ணி. இங்கே ஆஸ்திரேலியாவில் தான் இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, என்னை வந்து ஒருத்தர் கேட்குறாரு இப்படி இந்த மாதிரி, அதனால் நீ வந்து எல்லார்ட்டையும் கவனமாக பேசணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் வந்து கொஞ்சம் எல்லார்ட்டையும் பேசுகிறதுனால இது ரொம்ப பெரிய பிரச்சனை. இது வந்து ஒரு சாதாரண விஷயம்னு நினைக்காதீங்க. அதாவது இந்த சினிமாக்காரங்க தான் வந்து வயசு வித்தியாசம் பார்க்காம கதாநாயகியில் வந்து தொலை பண்ணுறது அப்படிலாம் பண்ணுறாங்கன்னா, நிஜ வாழ்க்கையிலையும் எல்லா வயசுலேயுமே அந்த அப்ரோச் பண்ணுறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம வந்து மன உறுதி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது ஈஸியாக நம்ம வந்து பிரச்சனையில் மாட்டிக்குவோம். ஓகே, பிரச்சனையில் மாட்டிக்கிறது மட்டும் இல்லை, அது ஒருத்தருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை 10 பேர் சொல்லுவாங்க, 10 பேருக்கு 100 பேர் ஆகிடும். அப்புறம் வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து இந்த பரத்தையர் குரூப்பில் சேர்த்துருவாங்க. வெரி டேஞ்சரஸ். புரியுதா? எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும், எந்த வயசாக இருந்தாலும். முன்ன காலத்துலலாம் வாயிலே சொல்லுவாங்க, இந்த பொண்ணு இவர் கூட பழகிடுச்சு, அவர் கூட பழகிடுச்சுன்னு. இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து வீடியோ கேமரா, இன்டர்நெட்டு, ஃபேஸ்புக்கு எல்லா இடத்துலையுமே பரப்பி விட்ருவாங்க. ஸோ நான் டீனேஜாக இருக்கிறவங்கள்ட்ட சொல்கிறேன், சில கொஞ்சம் வயசு பசங்க, கொஞ்சம் வயசு பொண்ணு, காலேஜில் படிக்கிறவங்க, இந்த மாதிரி ஆளுங்களையும் யாரையுமே நம்பக்கூடாது. புரியுதா? எதையுமே நம்ம நேர்மையாக போகணும். நேர்மையாக கல்யாணம் பண்ணோமா, நேர்மையாக இருந்தோமா அப்படி இருக்கணும். இந்த மாதிரி இந்த ஒளிஞ்சு செய்கிறது, திருட்டுத்தனமாக பண்ணுறது, அது இந்த திருட்டுத்தனம் அப்படிங்கிறது வந்து நம்ம வீட்டில் மறைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அவன் வீடியோ எடுத்து வச்சுருப்பான். வாழ்க்கை முழுக்க நம்மளுக்கு வந்து இப்போ இருக்க டெக்னாலஜி காலத்தில் ரொம்ப பிரச்சனை வரும். புரிஞ்சுக்கோங்க, பொண்ணுங்களும் புரிஞ்சுக்கோங்க, பசங்களும் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? உங்கள் வயசில் இருக்கிறையும் யாரையுமே வீடியோ எடுக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, அந்த மாதிரி பழகவே கூடாதுன்றேன்.
கரெக்டாக? உங்களுக்கு இந்த அறிவுரை தேவைப்படும்னு நினைக்கிறேன். எப்போவுமே நம்ம நேர்மையாக இருக்கணும். வீட்டில் நம்மளால் சொல்ல முடியாத ஒரு விஷயத்த நம்ம எப்போதுமே பண்ணக்கூடாது. நான்லாம் இப்போ இந்த வயசுலேயும் யார்கிட்டயாவது நான் பேசினேன்னா உடனே வீட்டில் சொல்லிவிடுவேன். இந்த மாதிரி ஒரு நபரை பார்த்தேன், பேசினேன், இந்த ஊருக்காரங்க அப்படின்னு உடனே நான் சொல்லிடுவேன். ஏன்னா வந்து அந்த மாதிரி வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும். அந்தளவுக்கு நல்ல மனிதர்களோடு நம்ம இருக்கணும். புரியுதுங்களா? எதுவாக இருந்தாலும் அம்மா அப்பாட்ட சொல்லிவிடணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லது. அம்மா அப்பாக்கிட்ட சொல்ல முடியாத ஒரு விஷயத்த நீங்கள் எப்போதுமே பண்ணாதீங்க. ஏன்னா வந்து சில பசங்களையும் நம்ப முடியாது, சில பொண்ணுகளையும் நம்ப முடியாது. ஓகே, அப்புறம் வாழ்க்கையை வந்து சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது என்ன சொல்கிறது, சின்ன பிரச்சனை நினைப்பீங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். சரியா? பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். இதுவரை பொறுமையாக பார்த்த அவங்களுக்கு ரொம்ப நன்றி. சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சப்ஸ்கிரைப் ஷேர்லாம் எனக்கு என்னால் எழுத முடியாது இந்த வீடியோ பக்கத்தில். ஏன்னா நான் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கேன். சரியா? நன்றி, வணக்கம்.